தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே மாரதஹள்ளி பகுதியை சேர்ந்தவர் தொழிலதிபர் முனிரெட்டி. இவரது மகள் 29 வயதான கிருத்திகா ரெட்டி பெங்களூரில் உள்ள விக்டோரியா மருத்துவமனையில் தோல் மருத்துவராக பணியாற்றி வந்தார். இந்த சூழலில் அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வந்த 34 வயதான மருத்துவர் மகேந்திர ரெட்டிக்கும் கிருத்திகாவுக்கும் இடையே பெற்றோர்கள் முன்னிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கிருத்திகா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனது பெற்றோர் வீட்டிற்கு ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். அப்போது ஒரு நாள் அவர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். உடனே கணவர் மகேந்திர ரெட்டி மனைவி கிருத்திகாவுக்கு IV மூலம் மருந்து செலுத்தியுள்ளார். ஆனால் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 23 அன்று கிருத்திகா வீட்டில் சுயநினைவின்றி கிடந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கிருத்திகா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஆனால் கிருத்திகாவின் பெற்றோர் முதலில் புகார் அளிக்க மறுத்துவிட்டனர். மேலும் கணவர் மகேந்திர ரெட்டி பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று கூறியதை அடுத்து கிருத்திகாவின் பெற்றோரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். இருப்பினும் காவல்துறையின் தொடர் வற்புறுத்தலால் கிருத்திகாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பின்னர் அவரது உடல் உறுப்புகள் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன. இந்த சூழலில் அக்டோபர் 13 அன்று வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிகளவில் மயக்க மருந்து செலுத்தி கிருத்திகா கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் மகேந்திர ரெட்டியை போலீசார் விசாரித்த போது கிருத்திகாவை கொலை செய்தது நான் தான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். கிருத்திகாவுக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டதால் அவரை தீர்த்து கட்டிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய மகேந்திர ரெட்டி திட்டமிட்டுள்ளார். அதன்படி உடல்நலக்குறைவால் பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்த கிருத்திகாவுக்கு IV மூலம் அதிக அளவு மயக்க மருந்து செலுத்தி மகேந்திர ரெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக அவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கஸ்டடியில் எடுத்துள்ளனர். பின்னர் அவரது செல்போனை கைப்பற்றி போலீசார் விசாரித்த போது கிருத்திகா கொல்லப்பட்ட சில வாரங்களுக்கு பிறகு முன்னாள் காதலி உட்பட 5 பெண்களுக்கு மகேந்திர ரெட்டி மெசேஜ் அனுப்பியது தெரிய வந்தது. மகேந்திர ரெட்டியுடனான காதல் முறிவை அடுத்து அவரது முன்னாள் காதலி வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் மகேந்திர ரெட்டியை பிளாக் செய்து வைத்துள்ளார். அதனால் முன்னாள் காதலிக்கு போன்பே மூலம் நான் உன்னுடன் வாழ்வதற்காகத்தான் எனது மனைவியை கொன்றேன் என்று மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் அதனையும் கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து மற்றொரு முன்னாள் காதலியான மும்பையை சேர்ந்த பெண்ணுக்கு என் ஜாதகத்தில் முதல் மனைவி இறந்து விடுவார் என கூறப்பட்டிருந்தது. அதனால்தான் உன்னை நிராகரித்தேன். தற்போது எனது முதல் மனைவி இறந்து விட்டார். அதனால் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று மெசேஜ் செய்திருக்கிறார். இப்படியே மேலும் 3 பெண்களுக்கு டாக்டர் காதல் வலை வீசியிருக்கிறார். ஆனால் அவர்கள் யாருமே மகேந்திர ரெட்டியிடம் சிக்காமல் தப்பித்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பான ஆதாரங்களை கைப்பற்றிய போலீசார் வாழ்நாள் முழுவதும் மகேந்திர ரெட்டி சிறை தண்டனை அனுபவிப்பதற்கான பிடியை இறுக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.